பிரைஸ் தி லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். யோவேல் 2வது அதிகாரம் 21வது வசனம். பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாருங்க, மகனே மகளே, மிக பெரிய காரியங்கள் நீங்க நினைச்சு பார்க்க முடியாத, உங்க அறிவு கெட்டத, நீங்க எதிர்பார்க்கிற ஆசைப்பட்ட எல்லா காரியமும் உங்க வாழ்க்கையில் நடக்க போகுதுன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்தாங்க சொல்றாரு. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம பயப்படக்கூடாதமா. நம்ம ஏன் தெரியுமா பயப்படுறோம்? ஏசப்பா எனக்கு செய்வாரோ செய்ய மாட்டாரோ, எனக்கு நடக்குமோ நடக்காதுன்னு சொல்லி நம்ம டவுட் என்ன பண்றோம்? விசுவாசமே இல்லாம நம்ம ரொம்ப பயந்துகிட்டே இருக்கோம். ஆனா விசுவாசமா ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்கிற பிள்ளையா இருந்தா நம்ம எதிர்பார்க்கிற காரியம், நம்ம நினைச்சிருக்க காரியம் ஆண்டவர் நிச்சயமா நம்ம லைஃப்ல செய்வாருங்க. நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க எதிர்பார்க்கறத பெற்றுக்கொள்ளதான் போறீங்க. ஆனா நீங்க என்ன பண்ணணும்? சந்தோஷமா இருக்கணுமா. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருந்து மறுபடியும் சொல்லிக்கணுமா. அப்ப ஏசப்பாக்குள்ள ஆவிக்குரிய விஷயங்கள்ல, பைபிள் படிக்கிறதுல, பிரேயர் பண்றதுல, சர்ச்சுக்கு போறதுல, ஏசப்பா பத்தி 4 பேருக்கு சொல்றதுல நம்ம என்ன பண்ணணும்? சந்தோஷமா இருக்கணும். அவருக்கு உண்மையா நம்ம வாழணும். ஏசப்பாவுக்கு உண்மையா வாழ்ற பிள்ளைகளோட வாழ்க்கை ஏசப்பா அம்போன்னா விட்டுருவாரு. நிச்சயமா உங்களை அம்போன்னு விட்டுற மாட்டாரு. நீங்க நினைச்ச அந்த காரியம் உங்க வாழ்க்கையில கை கூட வர பண்ணுவாரு. தேவன் நினைச்சதே மனுஷன் பிரிக்காதிருக்க கடன் வசனம் சொல்லுதுங்க. தேவன் நிச்சயம் நினைப்பாரு, ஆசீர்வதிப்பாரு. விசுவாசிக்கிறீங்கன்னா அம்மன் போட்டுக்கோங்க. இதே போல ஆகிற வசனங்கள் தகவலுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ.